ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு மோர் குழம்பு பார்க்கலாம். எதுவும் ஊற வச்சு அரைக்க வேண்டாம். இது வந்து கீரை கடையிறதுக்காக வேக வச்சிருக்கிறேன். கீரை, பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். பருப்புலாம் போடலை, வெறுமனை கடையிறதுக்கு. சாதம் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கீரையை எடுத்து வச்சுட்டு அதுக்கு தாளிச்சு ஊற்றிக்கலாம். கோகோனட் ஆயில் தான் ஊற்றுறேன் நான். ஃபர்ஸ்ட் கீரைக்கு தாளிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு தாளிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து கீரைக்கு. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரிலாம் வேண்டாம். நல்லா கிறிஸ்பானாலும் எடுத்துடலாம். கீரைக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் தாளிச்சு. அதே பாத்திரத்தில் மோர் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். கோகோனட் ஆயில் தான் ஊற்றுறேன், நல்லா இருக்கும், தான் வாசனையாக இருக்கும். ஆயில் சுத்தோன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதோட காஞ்ச மிளகா, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், இந்த 4 பொருளையும் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். வெந்தயம் போடும்போது மோர் குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. அது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டால் போதும், லைட்டாக போட்டால் போதும். லேசாக பரட்டிட்டு அதை அப்படியே எடுத்து தயிரில் சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். தயிரில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு இதை சேர்த்துடலாம். இதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன். இதை அப்படியே வச்சு நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் வெண்டைக்காய் வதக்கி போடுறதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றி வதக்கிக்கலாம் வெண்டைக்காவை. கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா. ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலை மாவு வந்து லிக்விட் எடுத்துருக்கிறேன், அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ்க்காக அது கடலை மாவு வந்து எடுத்துருக்கிறேன். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப தரத்துறன்னு கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதில் ஊற்றிடலாம். ரொம்ப சூடாகவே ஊற்ற வேண்டாம், அப்போ தயிர் வந்து ரொம்ப புளிச்சிடும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அது சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய் போடுறது உங்கள் ஆப்ஷனல் தான். நீங்கள் மோர் குழம்புக்கு அப்படியே தாளித்து அப்படியே சாப்பிட்லாம். காய் போட்டு சாப்பிட்றதுனால அந்த வதக்கி கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதில்.
அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கீரையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். மிக்சியில தான் 2 சுற்றி எடுத்துருக்குறேன். மத்து போட்டு கடையில் அது சூப்பராக இருக்குங்க. இந்த மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வெயில் நேரத்தில் எல்லாம் மோர், தயிர் இந்த மாதிரி தான் ஊற்றி சாப்பிட போகணும். கீரையும் சூப்பராக தாளிச்சதை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.